உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்காணம் ஒன்றியத்துக்குட்பட்ட KN பாளையம் கிராமத்தில் சாலை வசதி, குடிநீர் வசதி, தெருவிளக்கு உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வட்டாட்சியர் மற்றும் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் ஆகியோரிடம் மனு அளிக்கப்பட்டது. ஒன்றிய செயலாளர் மயிலாவளவன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணை அமைப்பாளர் தீர்த்தமலை, முகாம் செயலாளர் சிவகுமார் மற்றும் நிர்வாகிகள் வேலு, பிரதாப், மாதவன், கணேஷ், குரு, கௌதம், துளசி, ராஜ்குமார், செந்தில், பரத், வெங்கடேஷ், தீனா, சரவணன், சர்மா, சுனில்குமார், வினோத், அன்பரசன், வேலாயுதம், சிறுத்தை சிவா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கிராமத்துக்கு அடிப்படை வசதிகள் வேண்டி மனு அளித்தனர். ஈரோடு கரட்டுப்பாளையத்தை சேர்ந்தவர் தமிழ்வாணன். இவர் தனது சகோதரர் தமிழரசன் மற்றும் தாய் சம்பூர்ணத்துடன் ஈரோடு தயிர்பாளையத்தில் வசித்து வந்துள்ளார். பெயிண்ட் அடிக்கும் பணி செய்து வரும் தமிழரசன் ஈரோடு லக்காபுரத்தில் உள்ள ஒரு வீட்டில் பெயிண்ட் அடித்துக் கொண்டிருந்தார். அவர் தவறி விழுந்து பலத்த காயமடைந்தார். இதனையடுத்து வீட்டின் உரிமையாளர் ஒப்புக்கொண்டதற்கு இணங்க தமிழரசனை தனியார் மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளித்து வந்துள்ளனர். தற்போது அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ள நிலையில் வீட்டின் உரிமையாளர் சிகிச்சைக்கான செலவை ஏற்க மறுத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த தமிழ்வாணன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஈரோடு திருப்பூர் மண்டல செயலாளர் சிறுத்தை வள்ளுவன் தலைமையில் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுன்கராவை சந்தித்து வீட்டின் உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் தமிழரசனின் மருத்துவ செலவை ஏற்பதோடு அவருக்கு உரிய இழப்பீடு வழங்க வலியுறுத்தியும் மனு அளித்தனர். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முற்போக்கு மாணவர் கழக மாவட்ட அமைப்பாளர் செந்தமிழ் வளவன், மகளிர் விடுதலை இயக்கம் மாவட்ட செயலாளர் சிறுத்தை சித்ரா, சட்டக்கல்லூரி மாணவர் மனோஜ் மற்றும் பூபதி ராஜா, தங்கவேலு, செல்வகுமார், இளவரசன், குட்டி, கபிலன், கார்த்தி, பிரதீப், குப்புசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தஞ்சை மறியலில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி தஞ்சை மைய மாவட்ட செயலாளர் ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெற்றது. அப்போது தஞ்சாவூர் பகுதியைச் சேர்ந்த பிரணவ் இன்ஃபன்ட் ராஜ் என்பவர் மாற்றுக் கட்சியிலிருந்து விலகி தன்னை விசிகாவில் இணைத்துக் கொண்டார். இதனையடுத்து கட்சியில் இணைந்தவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் சமூக நல்லிணக்கம் பேரவையின் மாநில துணை செயலாளர் சிவா, தமிழ்நீதி மாவட்ட பொருளாளர் வெற்றிவேந்தன், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் யோகராஜ், மாநகர செயலாளர் தமிழ் முதல்வன், இளந்தமிழ் எழுச்சி பாசறை சுரேந்தர், தஞ்சை தெற்கு ஒன்றிய பாஸ்கர், கருங்குளம் முருகானந்தம், நித்திய அன்ரசன், ரமேஷ், பூவை, குலேந்திரன், புலவர் ராசேந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். எழுச்சி தமிழ் அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகளை ஏற்று விடுதலை சிறுத்தை கட்சியில் தஞ்சையை சேர்ந்த ஐநா மனித உரிமை அமைப்பினுடைய தேசிய இயக்குனர் மரியாதைக்குரிய தோழர் பிரனேஷ் இன்பன்ராஜ் அவர்கள் கடந்த விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய விருது வழங்கும் விழாவில் கட்சியினுடைய தலைமை அலுவலகமான தாய்மண் அலுவலகத்தில் எழுச்சி தமிழ் அவர்களை நேரில் சந்தித்து தன்னை விடுதலை சிறுத்தையாய் இணைத்துக் கொண்டார். அவருக்கு தஞ்சை மைய மாவட்டத்தின் சார்பாக நாங்கள் வரவேற்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் இன்று அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு அவர்கள் சிறப்பு செய்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வில் நாங்கள் கலந்து கொண்டு அதேபோல தம்பி இந்த கட்சியில் இணைந்ததற்கு வாழ்த்துக்களை சொல்வதோடு நாங்கள் இந்த களப்பணியை பலதரப்பட்ட விஷயங்களை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு செய்கின்ற அந்த களப்பணியை நீங்களும் சிறப்பாக செய்ய வேண்டும். எடுத்துக்காட்டாக சமீபத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்ற இந்த தமிழகத்தில் மட்டுமல்ல தஞ்சை மாவட்டத்தில் குறிப்பாக இது அதாவது கோவில் சம்பந்தமான, கடவுள் சம்பந்தமான அந்த வழிபாட்டு உரிமைகளை தொடர்ந்து தலித்து மக்களுக்கு மறுக்கப்படுகின்றது. அதே போன்று தலித்து மக்கள் பகுதியில் இறக்கின்ற அந்த தோழர்கள்
அவர்கள் இறக்கின்றவர்களை சுடுகாட்டுக்கு செல்வதற்கு ரோடு வசதி இல்லாமல் இன்றளவு இருக்கின்றது. இது தஞ்சை மாவட்டத்தில் பல பகுதிகளில் இருக்கின்றது. இதையெல்லாம் எங்கள் உரிமையை பெறுவதற்கு விடுதலை சிறுத்தை கட்சிகள் அதே போன்று தலித்து மக்கள் போராடுகின்ற அந்த போராளிகளை எல்லாம் வன்கொடுமை தாக்குதலுக்கு உட்படுத்தப்படுகிறது. இதை மாவட்ட ஆட்சியர், குறிப்பாக தஞ்சை மாவட்ட ஆட்சியரும் வருவாய்த்துறை அலுவலர் கூடுதல் ஆட்சியரும் உடனடியாக தஞ்சை மாவட்டம் முழுவதும் ஆய்வு செய்து இதனை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கூறிக்கொள்கிறோம் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக. இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,